இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி பண்ணலாம் வாங்க. நார்ச்சத்து நிறைஞ்ச அதிக சத்து உள்ள மரவள்ளிக்கிழங்கு அடை. இதே மாதிரி ஹெல்த்தி டிஃபன் சீரீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு ஊறிட்டு இருக்க டைமில் அடைக்க தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது தோலெல்லாம் இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரஃப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்த கிழங்கை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். கட் பண்ணின கிழங்கை தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்ச கிழங்கு விழுத ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை கொஞ்சமாக தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4லேருந்து 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4லேருந்து 5 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல துருவி எடுத்த மரவள்ளிக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கையும் அரிசியும் ஒன்றா அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது கிழங்கு. அதனால் முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு திரும்பி அரிசி பருப்பை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக லைட்டாக கொரகொரப்பு தன்மையோடு இருக்கணும். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பை இந்த மாதிரி தாளிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நம்மளோட அடை மாவு தயாராக இருக்குது. இப்போ தோசைக்கல் சூடு பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தோசை மாதிரி ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட வேண்டாம். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசையை விட அடை மாவு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி நார்ச்சத்து நிறைஞ்ச மரவள்ளிக்கிழங்கு பருப்படை தோசை ரெடியாக இருக்குது. இது மேலே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு சட்னி ரெசிபி பார்க்கணுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. நம்ம நார்மலாக செய்கிற அரிசி பருப்பு அடை தோசையை விட இந்த தோசை நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா இந்த மாதிரி கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.